உன் கஷ்டங்களை தீர்க்க முருகன் வருகிறார். எத்தனை நாள் இப்படியே துன்பத்தோடு இருக்கப் போகிறாய்? நீ ராத்திரி முழுக்க தூங்காமல் விழித்திருக்கிறாய். உன் மனம் கவலையில் துடிக்கிறது. உன் கண்களில் காணும் கண்ணீர் மட்டும்தான் உன் உண்மை நிலையை சொல்லிக் கொடுக்கிறது. உன் முன்னேற்றம் நின்று போய்விட்டதா? உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையா? உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மட்டுமா? நீயே உன்னிடம் கேட்கிறாய், என்ன பாவம் செய்தேன் என்று. ஆனால் உனக்கு தெரியுமா, நீ அழும் ஒவ்வொரு நொடிக்கும், நீ சொல்லாமல் துன்பப்படும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் துன்பத்தை பார்த்துக் கொண்டு இருக்கிறார் ஒரு நபர். அவர் யார் தெரியுமா? உன் கண்ணீரை துடைக்க வரப்போகும் உன் முருகன். அவன் வருகிறான் உன்னை மீட்க. மயில் மீது அமர்ந்து கதிர்மணி ஏந்தி விழிகளில் கருணை பொழிந்து தாய் போல உன்னை அணைத்துக் கொள்ள வருகிறார். உன் நம்பிக்கை முறிந்து விட்டதா? இனி நம்பிக்கையை கொடுக்க, முன்பு போல் சிரிக்க உன்னை மாற்ற முருகன் உன் அருகில் இருக்கிறார். அவரை உண்மையாய் அழைத்தார். மணிக்கணக்காக கோவிலுக்கு போக வேண்டாம், வழிபாடுகளும் புரிய வேண்டாம். உன் இதயத்தோடு பேசு, அவரை அழை. முருகா, என் கஷ்டம் தீர்க்க வேண்டும் என்று ஒருமுறை அழை. அந்த ஒரே ஒரு அழைப்பில் அவர் பதில் சொல்லுவார். அவர் அருள் புரிவார். உன் வாழ்வில் வெளிச்சம் வந்துவிடும். பழைய உன்னை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறாய். வேல்முருகன் உன்னை காத்திட வருகிறார். இந்த கடினமான வாழ்க்கையில் உன் பயணம் எப்படி இருந்தாலும், நீ இறுதி வரை போராடினாலும், முடிவு ஒரே ஒரு விஷயத்தில்தான் இருக்கிறது. உன் முருகன் உன்னை கைவிட மாட்டான். உன் பயம் போகும், உன் துன்பம் மறையும், உன் வாழ்க்கை ஒளியுடன் மலரும். ஏனெனில் வேல்முருகன் வந்துவிட்டார். நம்ம ஆன்மீகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.